ஓயாமலையிலேருந்து நாங்கள் பேசுவோம். நாங்கள் இங்கே ட்ரஸ்டியாக நாங்கள் தான் ப்ரெசிடெண்ட்டாக எங்களை தெரிவு செஞ்சுக்கி. இப்போ நாங்கள் இங்கே வந்து 20 வருஷத்துக்கு கூட நாங்கள் தான் இந்த பள்ளியை பராமரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பள்ளியோட அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாக்கா மிச்சம் பழமை வாய்ந்த பள்ளி, மிச்சமே பழமை வாய்ந்த பள்ளி. அப்போ அதே மாதிரி மறைவான விடம் உண்டு. இவங்க இந்த வலியுல்லா மிச்சம் அந்த இதை அவங்க அந்த விளம்பரத்தை அவங்க விரும்பலை. அப்போ அவங்க தனிமையாக தான் நீந்திக்காங்க, நீண்ட காலம் தவத்தில் நீந்திக்காங்க. மக்கள்கிட்ட அப்படி ஈந்து போனதாக அவங்க ஃபேமஸாக ஒன்றும் விளங்கல்ல. அவங்களோட மிச்சம் அவங்களோட இதுவும் ராசியமாக தான் நிற்குது. அதே மாதிரி அவங்க வந்து அடங்கிக்க விடமும் அப்படித்தான். சிங்கள அசல் எல்லாமே சிங்களம். ஒரு முஸ்லீம் குடும்பம் ஒரு 25 குடும்பம் தான் நீக்கி, இங்கே 25 முஸ்லீம் குடும்பம் தான் நீக்கி, அடுத்த எல்லாம் சிங்களம். ஆனால் மிச்சமே இந்த சிங்களவங்க சரியாக கொண்டாடுவாங்க. இவங்களை இந்த வெளியில்லாங்கள சிங்களமாக கொண்டாடுவாங்க. அப்போ அவங்களோட கராமத்துகளும் அப்படித்தான். அப்போ எப்படி கராமத்துன்னு சொன்னால், இப்போ இங்கே தெரியும், இந்த தியாரம் பீச்சிலே தான் நிற்கி. ஆனால் அது சரியான ஒரு புதினம்தான். சுனாமி கூட இங்கே வரல. ஆனால் பக்கத்தில் ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் ஒரு பள்ளி ஒன்று இருக்கி, அங்கே தியாரம் ஒன்றிக்கி, அந்த பள்ளி அப்படியே தாண்டுது. அந்த பள்ளிக்கு இன்றைக்கும் போனாக்கா அவங்க சுனாமி லெவல்னு சொல்லி போட்டு அந்த பித்தியை மக்கள் சரியான உயரத்து சுனாமி ஒரு 20 அடி மட்டும் சுனாமி வந்திக்கிறான் இந்த கரக்கடை ஓர பள்ளிக்கு. ஆனால் இங்கே சுனாமி எட்டி கூட பார்க்கல. அப்படி அதே மாதிரி தான் அவன் இன்னும் காமிச்சிருந்தா நின்ற வாக்குது. இந்த இங்கே கடல் தண்ணியும் நல்ல ருசியான தண்ணியாக மாறும். நின்ற வாக்கு ருசியான தண்ணியாக மாறும். அந்த தண்ணி யார் கொடுத்தோ, யார் அதை அருந்தினாங்களோ அவங்களுக்கு சுவாத்தியமேக்கி அவங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்படுவது. அதை நாங்கள் அனுபவித்தோம். அந்த தண்ணியை ஒரு பயணம் அப்படி நடந்து நாங்கள் புள்ளையிலெல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியை நாங்கள் சேர்த்தோம். அந்த தண்ணியை சேர்த்து நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நோய்களுக்கு ஹாஜத்துகளுக்கு எப்படின்னு சொல்லி ஜம்சம் தண்ணி மாறிடுது. செல்லிய ஜம்சம் தண்ணி என்ன நீங்கள் ஹாஜத்து வச்சு குடித்தோ அது அந்த இதாகும்னு சொல்லி அது மாறி. அப்போ அது மாதிரி தண்ணி ஒன்று தான் அந்த 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 தண்ணியாக இருந்தது. அப்போ இந்த அங்கே அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு பேர் சூட்டப்பட்டிக்கு ஷேகுல் மஷாஹில் காதிரியா செல்லு பேரும் அவங்களுக்கு. அவங்க இங்கேக்கு எப்படி என்னன்னா, அவங்க ஜமன் தேசத்து உள்ள மனிதர். அவங்க அப்பாங்க ஜமன் தேசத்துக்கு சேர்ந்த மனிதர். அவன் கடலால் தான் இங்கே வந்திக்காங்க. எப்படி வந்திக்கன்னா ஒரு யானைக்கு மேலே தான் வந்திக்காங்க. அந்த யானை கடலில் வச்சுட்டு அவங்க வந்து நீண்ட காலம் ஈந்திக்காங்கோ, அந்த பணியில் ஈந்தியாங்கோ, தவத்துடைய பணியில் ஈந்திக்காங்கோ, பிரச்சார பணியில் ஈந்திக்காங்கோ. அந்த பனி இது போட்டு இப்போ அந்த யானை ஒரு ஃபொசில் டைப்பில், அதாவது இந்த கல்லா ஈக்கி சரியா மனசியாட்டு முன்னு கடல் முன்னுக்கு அந்த யானை வந்துட்டு ஒரு தோட்டத்தில் பெரிய கருங்கல் ஈக்கி. அதுதான் யானைன்னு சொல்லப்படுது. அப்படி அதே நேரத்தில் அவங்களோட பாத அச்சும் இங்கே ஈக்கேண்டி இந்த வருவது. அவங்க பெரிய மனிதர். மிச்சம் பேரும் அவங்கள கண்ணால் கண்டிக்காம இங்கே அசல்லிக்க மனிதர்கள் அவளை கண்டிக்கி அவங்க அப்படி நேரையாக வந்து உதவியும் செஞ்சுக்கி. இன்னும் அவனோட வரலாறுல செல்லப்படுவது ஒரு பயணம். இந்த சிங்களவங்களோட அந்த இதீக்கக்கூட அந்த துவேஷத்தினால முஸ்லீம்களை தாக்க வந்த நேரத்தில் கிந்துர சந்தியில் வச்சு
அவங்க கிணத்துல சந்தியில் வச்சு அவங்களுக்கு அவங்க 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 முஸ்லீம்களை காப்பாற்றிக்காங்க. ஆரம்பத்தில் சின்ன மாதிரி சரியான மாதிரி சிங்கள இவங்க தான் நிற்காங்க. சரௌண்டிங் ஏரியாவில் எல்லாம் சிங்களவங்க தான். ஆனால் சிங்களவங்க புத்து வச்சு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு விதமான விரோதமும் இல்லை, ஒரு விதமான இதுவும் இல்லை. அவங்களும் இதாக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மஜ்லிஸ் ஒன்று வச்சு அவங்களுக்கு நாங்கள் இது மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணாங்க. அதுக்கு ஒரு 100-150 பேர் மட்டும் வருவாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இஷாக்கு போகிறோம். நாங்கள் மஜ்லிஸ் வச்சு அவங்களுக்கும் நேற்று கொடுக்க எங்கள் மனுஷருக்கு வருவோம், அவங்களுக்கும் கொடுக்கு. அதில் சரியான ஒரு ஒத்துமையும் நீக்கி. அது மாதிரியே எங்களோட அப்பாங்கள்ட்ட எங்கள் அடங்கிக்கு அப்பாங்கள்ட்ட உதவியல் நாடி வாரது மிச்சம் அவங்க தான், சிங்களவங்க தான். அவங்க சரியான மாதிரி நம்பிக்கை அவங்களுக்கு வந்து காணிக்கையில் தருவாங்கோ. நீயத்து இப்போ கந்திரி வந்துச்சுன்னா அதுக்கு அரசியல் இது வந்து நீயத்து எல்லாம் தருவாங்க, ஒப்படைப்பாங்க, காணிக்கையை ஒப்படைப்பாங்க. அப்படி அதே மாதிரி அப்போ இன்னும் சிலப்படுவது சிலோனில் 7 ஜியாரங்களுக்கு 7 ஜியாரங்களுக்கு கரக்கடை ஓரத்துவல்ல. இதுவும் அதில் ஒன்று தான். அவுலியாமல் அப்பாங்கட இதுவும் அதில் ஒன்று தான். அப்போ 7 ஜியார் கிருந்தையில் ஊடுக்கி முழு சிலோன்னு பார்த்தா 7 ஜியாரம் அதில் ஒன்று இவங்க அடங்கிக்குவாங்க. இவன் மொண்டிக்கு காலி கோட்டையில் மொண்டிக்கு. அப்போ இவங்க அடங்கிக்குவாங்க. அப்போ இன்னும் இவங்களை பற்றி சொல்ல போனால் சரியான மாதிரி நோய்களுக்கு சரியான மாதிரி இவங்க செஞ்சுக்குவாங்க. இப்போ நாங்கள் அறிய இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே நடந்து செய்தது. ஒரு சிங்கள புள்ளை உண்டு. அந்த புள்ளைக்கு தலையில் அந்த சரியான மாதிரி மடக்குத்தா பிள்ளைக்கு மடக்குத்தண்டி செல்லி இதில். அப்போ அந்த டாக்டர் மாதிரி செல்லிக்கு உனக்கு ஆப்ரேஷன் ஒண்டிக்கு தலையில் ஒரு நிரம்பண்டு ஒன்று குழப்பம். அது ஆப்ரேட் பண்ணினாய்க்கு மனுஷன்னா உனக்கு என்ன அந்த நினைவு இல்லா போய்த்துக்கணும் உனக்கு. இப்போ நீ கட்டில் தான் நீ பை, அப்போ இல்லாட்டி நீ சாவாய். அப்படித்தான் செய்யும். பிறகு அந்த புல்லை எங்கள்கிட்ட வந்து செல்லும். இப்போ நான் புள்ளைய கொண்டாந்து அப்பங்கள்ட்ட ஒப்படைச்சுக்கோம். அவங்களுக்கு இந்த மஜிஸ்டர் தண்ணியை கொடுத்து அது மாதிரி அவங்க எண்ணெய் அந்த தலையில் போட சொல்லி அப்படின்னு 2 கிழமை தான் இந்த டாக்டர் சில மெயினாக நடந்து ஞாபகம். இந்த அவன் கேட்கும், அவனே புதுனவன் இப்போ ஒன்றும் இல்லை. போன தலையில் சுகமாக தான் நீக்கி அப்படி செல்லிக்கியம். இப்போ அந்த சிங்களப்புள்ள செல்லுது. எனக்கு வீட்டில் ஈக்கியல். இப்போ வீட்டில் ஈக்கிறதுக்கு எனக்கு வருவதில்லை. இப்போ அப்படி அந்த பிள்ளைங்கள் செல்லுது. அப்போ அந்த பிள்ளையோட இதை அது சூழ்நிலையை அவங்க மாற்றிய போட்டாங்க. இப்போ புள்ள சரியான எங்களோட மார்க்கெட் சரியான மாதிரி இருந்து அதை புள்ள கீக்கி அது மாதிரி அது உண்டு. இன்னும் எத்தனையோ இது வழிக்கு இன்னமும் இதில் ஆப்ரேஷனில் அவங்க அந்த இதுவுமே அந்த தப்லீக் ஜமாத்து சேர்ந்த ஒரு குடும்பம், ஒரு குமர புள்ளை உண்டு. வீசிங்களும் அது முஸ்லீம். அப்போ அந்த பிள்ளைக்கும் அப்படி தான் செல்லிக்கு அதை தலையில் கட்டி உண்டு. அப்போ அந்த கட்டியை அவங்களுக்கு இதாக்கின பயணம் அந்த டாக்டர் செல்லிக்கு. இப்போ நான் சின்ன சீனா செல்லிக்கு நான் ஆப்ரேட் பண்ணினா நீ ஒன்றோ கட்டிலிப்பாய், ஆப்ரேட் சக்ஸனாக கட்டிலிப்பாய். அப்போ இல்லை நீ சாவாய். இந்த ஒன்று தான் நடக்கணும். அப்போ பாஞ்சி புள்ளது கொண்டு அந்த எங்கள்கிட்ட வந்து அப்போ அந்த பயணம் அப்பங்க என்ன செஞ்சாங்கோ. அப்போ அவங்க செல்லியில் நீங்கள் ஆப்ரேஷன் போகல இங்கே வந்துட்டு போங்கன்னு சொல்லி வந்துட்டு போய் தூக்கி அந்த ஆப்ரேஷனுக்கு நினைவை மாற்றினோம் தானம். அந்த பொம்பளை வந்து அந்த குமரப்புள்ள வந்து செல்லுது. ஒரு சாலு போத்தினா இப்போ இந்த மௌலானங்க மாதிரி ஒரு இது மாற்றினா ஒரு ஆளை கண்ட அவங்க என்ன என் தலையை அப்படி தடாவி இதாகி போனேன். அப்போ மயக்க மேலே என்ன இதாக்கிறாங்கோ, மருந்து எல்லாம் இதாக்குறாங்கோ. அதுக்கு பிறகு இப்போ இது ஆப்ரேட் பண்ணத்தான் கொண்டு போய் தீக்காவோ. அன்றைக்கு ஆப்ரேட் பண்ண தான் கொண்டு போய் தீக்கி. அப்போ நினைவு மாத்திரமாக்கி இது வந்துட்டு. அப்போ டாக்டரை தலையில பிரித்து பார்த்தா அவனை புதிரமாயிடும். ஒன்றுமே இல்லையா தலையில் முந்தி காட்டின இது ஒன்றும் காட்டுறதில்லை. அப்போ டாக்டர் கிட்ட போகிறோம், இதாவின போகிறோம், இந்த நினைவில் வந்து கொண்டாட கேட்டோம். ஏன்னா அவருக்கு நடந்துடுச்சு இல்லை.
ஏன்னா நடந்த ஒன்று இல்லை நான் ரிப்போர்ட் அப்படி ஒன்றும் இல்லை உனக்கு சொல்லி சரியான மாதிரி புதினம் என்று சொல்லி அப்படியே செஞ்சுக்க அவங்க இந்த கந்திரி இந்த வருடாந்த கந்திரி இது எத்தனாம் கந்திரி செல்லத்துக்கு நாங்கள் அந்த அந்த இது ஒன்று வச்சில்லை நாங்கள் இது 21ஆம் வருஷம் இது 21ஆம் அதாவது 2005 நாங்கள் செஞ்சுவார் 21ஆம் கந்திரி நாங்கள் செய்த கந்திரி அப்போ கொடியேற்றின நாளிலிருந்து 15 நாளுக்கு இன்ஷா அல்லாஹ் ஓதப்படும் மஜ்லிஸ் வைக்கும் அப்போ அதில் 15 நாள் அதுவும் எந்த நாளும் அசர் இப்போதான் ஓதப்படுவது ஓதிய சுபஹான மௌலிது என்று அந்த மௌலிது அப்போ 15ஆம் ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 வருவது அப்போ அதுதான் கடைசி கந்திரி நாங்கள் எல்லாருக்கும் சிரோண்டிக்கு எல்லாத்தையும் நாங்கள் பணிவாண்ட வேண்டுகோள் எல்லாரும் வந்து கலந்து தப்பாங்கிற துவாபர்க்கத்தை எடுத்து இவ்விடம் அதிசயமான விடம் சரியான புதுமான விடம் வந்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய புதினம் சரியான கராமத்துள்ள விடம் அதை சுற்றி வந்து உங்களோட துவாக்களை கேட்டு அதெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க அப்போ இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 எங்களோட கடைசி கந்திரி வருது அதே மாதிரி அந்த ராவுக்கு அப்போ 31st நைட்டில் பெரிய ப்ரோக்ராம் எல்லாமே பெரிய பிரபலியமான அந்த ஆலிங்கள் வருவாங்க பேண்ட் ப்ரோக்ராமிக்கு அதே மாதிரி அந்த பாட்டு கச்சேரி இந்த துப்ரத்துல் ஃபக்கீர்ங்கிற பாட்டு அந்த பாட்டுக்குள்ளே எழுதிக்காங்க பாட்டு கச்சேரி பெரிய பாட்டு கச்சேரின்னு போகும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராமிக்கு ராவைக்கு அப்போ எல்லாருக்கும் அப்போ அடுத்தாண்டு கந்திரி எல்லாருக்கும் வர சொல்லி நாங்கள் இந்த உங்களை அழைக்கிறோம் தயவு செய்து வாங்குவோம் வந்து பாருங்க நீங்களும் கலந்து போங்க இந்த விஷயத்தில்